கோவை மருதமலை அடிவாரத்தில் வனவிலங்குகளின் உயிருக்கு ஆபத்தாக கருதப்பட்ட குப்பை கிடங்கை முறையாக அகற்றாமல் பிளாஸ்டிக் குப்பை மீது மண் கொட்டி மூடி குப்பையை அகற்றியதாக ஊராட்சி நிர்வாகம் மாயையை உருவாக்குகிறது. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த சோமயம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த குப்பை கிடங்குலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த குப்பை கிடங்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு அருகில் பாரதியார் பல்கலைக்கு பின்புறம் தான் இந்த குப்பை கிடங்கு இருக்குது. இந்த குப்பை கிடங்குனால என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கை கெட்டுற தூரத்தில் தாங்க ஃபாரஸ்ட்டே இருக்குது. இந்த ஃபாரஸ்ட்லேருந்து நிறைய வனவிலங்குகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த குப்பையோட வாசத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசத்துக்காகவே இந்த வனவிலங்குகள் நிறைய வந்துட்டுருக்கு. அதில் குறிப்பாக யானை கூட்டம் தான் அதிக அளவில் இங்கே வருதுன்னு சொல்கிறாங்க. இதனால் யானைகள் அடிக்கடி இங்கே வந்து இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை உண்ணும்போது அதுகளுக்கு அதிக அளவு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறத விட இறந்தும் போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குப்பை கிடங்குக்கு அந்த பக்கம் தான் காணுயிர் வந்து உயிரிழந்திருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வன கால்நடை மருத்துவர்களே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அது அளவுக்கு அதிகமான நச்சு பொருள்கள் அதோடைய உடலில் கலந்ததுனால அந்த யானைக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி கல்லீரல் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கு சொல்கிறாங்க. சரி, அது அளவுக்கு அதிகமான நச்சு பொருள்னால் எந்த மாதிரி அப்படின்னு கேட்கும்போது பிளாஸ்டிக் பொருட்களை உண்ணும்போது அதுக்கு வயிறு ஒரு வழிப்பாதையாக இருந்தாலுமே கூட பிளாஸ்டிக்கை எண்ணத்தை சாப்பிடுதோ அப்படியே வெளியே வந்துடும். ஆனால் அந்த பிளாஸ்டிக்கில் கலந்திருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள், விஷத்தன்மை மிக்க நச்சு பொருட்கள்லாம், அழுகின பொருட்கள், இறைச்சி கழிவுகள் மாதிரியான பொருட்கள், கெமிக்கல், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பாட்டில் மூடி இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் அதோடைய வயிற்றுக்குள்ளே போய் தங்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் ஆகி அந்த விலங்குக்கு வந்து உயிரிழப்பு ஏற்படுத்தி இருக்குது. இப்போ பெரியநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சோமயம்பாளையம் ஊராட்சியில் சோமயம்பாளையம், மருதமலை, சுல்தானியபுரம், கஸ்தூரி நாயக்கன்பாளையம், காளப்பநாயக்கன்பாளையம், கணுவாய் மற்றும் கேஎன்ஜி புதூர் பிரிவின் ஒரு பகுதி ஆகிய கிராமங்கள் உள்ளன. இக்கிராமங்களில் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளும் நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகளும் உள்ளன. இதனால் இந்த ஊராட்சியில் நாள்தோறும் 8 டன் குப்பையும், மருதமலை கோவில் விசேஷ காலங்களில் 11 டன் குப்பையும் சேகரமாகி வந்தது. இந்த குப்பையை மருதமலை அடிவாரம் வனப்பகுதியை ஒட்டியிருந்த 7 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தில் சோமயம்பாளையம் ஊராட்சி நிர்வாகம் கடந்த 5 ஆண்டுகளாக கொட்டி வந்தது. வனப்பகுதியில் உள்ள மான், யானை போன்ற வனவிலங்குகள் இந்த குப்பை கிடங்கில் உள்ள பிளாஸ்டிக் குப்பையை உண்கிறது. யானை சாணங்களில் பிளாஸ்டிக் அதிகளவு காணப்படுவதை வைத்து வனத்துறையினர் இதை உறுதி செய்தனர். அதோடு இக்குப்பை கிடங்கில் அடிக்கடி தீ விபத்துகள் ஏற்படுவதால் வனப்பகுதியிலும் தீப்பிடிக்க வாய்ப்புள்ளது. இதனால் இக்குப்பை கிடங்கை அகற்ற பல தரப்பினரும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். ஆனால் ஊராட்சி நிர்வாகம் தொடர்ந்து குப்பையை கொட்டி வந்தது. இந்த குப்பை கிடங்கு இங்கே குப்பை கிடங்கே இல்லாத மாதிரியான ஒரு மாயையை உருவாக்குறதுக்கான முயற்சியும் நடந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த குப்பை கிடங்கை இங்கே குப்பை இல்லாத மாதிரியாக இங்கே வந்து மண் அள்ளி அது மேலே குப்பையை போட்டும் குழி தோண்டி அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் உள்ளதள்ளியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிளாஸ்டிக்கை உபயோகிப்பதால் மண்ணில் மக்காமல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஊராட்சி நிர்வாகமே பிளாஸ்டிக்கை மண்ணில் புதைத்து வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. பெரியநாயக்கன்பாளையம் பிடிஓ ராமமூர்த்தி கூறுகையில் குப்பை கிடங்கில் குப்பை கொட்டுவது நிறுத்தப்பட்டுள்ளது. அங்குள்ள குப்பையும் அகற்றப்பட்டு வருகிறது. சோமயம்பாளையம் ஊராட்சி குப்பையை வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு எடுத்துச் செல்ல மாநகராட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது என்றார். இப்போ நடந்திருக்கிற சம்பவம் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க இந்த மருதமலை அடிவாரத்தில் இருக்கிற குப்பை கிடங்கு மட்டுமே தான் காரணம். கடந்த ஒரு வருஷத்துல இது 2வது யானை. ஏற்கனவே ஒரு யானை வந்து இதே நிலைமையில் உடம்பு சரியில்லாமல் இருந்து அதை தீவிர சிகிச்சை கொடுத்து நம்ம காப்பாற்றிட்டோம். இந்த யானைக்கு கடந்த 4 நாளாக இங்கே இருக்கிற அதிகபட்ச ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டோம். ஆனாலும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. மேற்கொண்டு இனிமேலும் தொடர்ந்து இந்த மாதிரி யானைகள் பாதிக்கப்படும்ங்கிறது நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இந்த சோமயம்பாளையம் குப்பை கிடங்குல இது 2வது யானைங்கிறீங்க. இது போக வேறு வனவிலங்குகள் இந்த மாதிரி இங்கே உணவு தேடி இங்கே வந்தது ஏதாவது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி நிறைய வனவிலங்குகள், காட்டு மாடு, மான், ஒன்றிய நிறைய இருக்குதுங்க. இந்த மாதிரி அது போக வேறு ஏதாவது இங்கே இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே அடிக்கடி தீ விபத்து ஏற்படுங்க.
அது செயற்கையா இயற்கையாங்கிறது கண்டுபிடிக்கிறது சிரமம். அந்த மாதிரி தீ விபத்துகள் அடிக்கடி ஏற்படும். அடிக்கடி ஃபயர் சர்வீஸ் கூப்பிட்டு நாங்களும் வெடி நின்று அவிச்சுக்கிட்டு இருக்கிறோமுங்க. கடந்த 5 வருஷமாவே சோமயம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கிற எல்லா குப்பைகளையும் இங்கே தான் கொண்டு வந்து போடுறாங்க. தொழிற்சாலைகள் இங்கே வந்து குப்பை கொட்டுறதா சொல்கிறாங்களே. இல்லை, அது பஞ்சாயத்து மூலியமாக தான் இங்கே வருதுங்க. தொழிற்சாலைகளும் பஞ்சாயத்துக்கு தான் கொடுக்குறாங்க. அவங்க தான் கொண்டு வந்து இங்கே கொட்டிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் கடந்த 5 வருஷமா போராடிட்டு இருக்கோங்க இதை காலி பண்ணணும்னு. ஊராட்சி நிர்வாகம், ஒன்றிய நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் இது எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் போராடி பார்த்தாச்சுங்க. நாங்கள் கேட்குறப்பெல்லாம் இப்போ காலி பண்ணிடுறோம், 6 மாதத்தில் காலி பண்ணிடுவோம், உடனே காலி பண்ணிடுவோம், பென்ஷன் நாங்கள் காம்பவுண்டு கட்டிடுவோம், யானை வராமல் பண்ணிடுவோம்னு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் காலி பண்ணுறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கலைங்க. இப்போ இதை வந்து நாங்கள் வெள்ளலூர் குப்பை கிடங்கு மாற்றுறோம், இது நிரந்தரமாக மூடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரியான பதில் எத்தனை வருஷமா நீங்கள் கேட்டு இந்த மாதிரி பதில் கடந்த 3 வருஷமாவே எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு 30க்கும் மேற்பட்ட தடவை இந்த பதில சொல்லிட்டாங்க. குப்பை இங்கிருந்து எடுக்க மாட்டாங்க, ஒரு லேயர் மண்ணை போட்டு எல்லாம் மட்டம் பண்ணிடுவாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச மக்கள் இன்னும் ஒரு வாரத்தில் மறுபடியும் குப்பையை கொண்டு வந்து கொட்டுவாங்க. அடுத்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறப்ப அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடுவாங்க. ஆனால் அந்த பிளாஸ்டிக்குள் இருக்கிற வேஸ்ட்டுக்கு எல்லாமே அடுத்த மழை வந்ததுனாக்கா அதிலிருந்து எல்லாமே கீழே ஓடையில தான் வருங்க. இதனால மக்களுக்கு நோய் தொற்று அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த குப்பை கிடங்கை இடம் மாற்றினா மட்டுமே தான் நிரந்தர தீர்வு, இல்லைனாக்கா இதில் தீர்வே வராதுங்க. மேற்கொண்டு இனியும் வன உயிர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு தான் இருக்குங்க. இப்போ தான் நம்மளுக்கு பாதிப்பு தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இனி மேற்கொண்டு இந்த அடுத்தடுத்து இனி நிறைய வரும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மக்களும் விலங்கு நல ஆர்வலர்களும் எதிர்பார்க்குறது இந்த மாதிரியான மாயை தீர்வு கிடையாது, நிரந்தர தீர்வு மட்டுமே அவங்க எதிர்பார்க்குறாங்க. என்னென்னா இங்கே இருக்கிற குப்பை கிடங்கு முதல் வேறு இடத்துக்கு மாற்றணும். அதாவது ஒரு வனப்பகுதிக்கு போகும்போது எதற்காக எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களையோ பிளாஸ்டிக் பொருட்களையோ எதுக்காக எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது வனத்தை மட்டும் பாதிக்காதுங்க, வன விலங்குகளையும் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய நோக்கமே. ஸோ இப்படி இருக்கிற சூழலில் இந்த மாதிரியான ஒரு தற்காலிகமாகவும் மற்ற மூடி மறைக்கக்கூடிய இந்த செயல்களில் ஈடுபடாமல் நிரந்தர தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வீடியோ கூறியதை பார்க்கும் பொழுது முழு பூசணிக்காயை சூற்றில் மறைத்த மாதிரி ஒரு குப்பை கிடங்கையே மண்ணு போட்டு மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இன்னும் எத்தனை உயிர் போனால்தான் உங்க மனசு இறங்கும்?